சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சித்தர்களோட வரலாறு பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 4வது சித்தரா கோரக்கர் சித்தரோட வரலாறு நம்ம பார்க்க போறோம். இந்த கோரக்கர் சித்தர் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற 18 சித்தர்களில் ஒரு சித்தரா இருக்கிறாரு. இவர் அகத்திய மாமுனிவர், போகர் ஆகியோரோட மாணவரா இருக்கிறாரு. போகர் சித்தர் தன்னோட மாணவரான கோரக்கர் சித்தரை பத்தி அவரோட படைப்புகள்ல குறிப்பிட்டிருக்கிறாரு. கோரக்கர் சித்தர் பிறந்தது வடநாட்டு திருத்தலமான முருடன்குடி அப்படிங்கிற ஊர்ல பிறந்தாரு. இப்ப அந்த ஊரு பாகிஸ்தான்ல இருக்கிற பெசாவர் நகரத்துல இருக்கு. கோரக்கர் சித்தர் கார்த்திகை மாசம் ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தாரு அப்படின்னு போகர் சொல்றாரு. மராட்டியத்தை சேர்ந்த கோரக்கர், ஆனா தமிழ்நாட்டில் சதுரகிரி மலையில தான் அவர் வாழ்ந்தாரு. சதுரகிரி போய் அவரோட தோழரா சட்டைமுனி, கொங்கணர் இவங்களை ரொம்ப நெருக்கமானவங்களா ஆக்கிட்டாரு. ஒரு சமயம் சிவபெருமானு கடற்கரையில பார்வதி அன்னைக்கு தாரக மந்திரத்தை உபதேசிக்கிறாங்க. சிவபெருமான் அப்பா உபதேசிக்கும் போது பார்வதி அன்னை தன்னையே அறியாம அப்படியே ஒரு நிமிஷம் தூங்கிடுறாங்க. சிவபெருமான் உபதேசித்த தாரக மந்திரத்தை ஒரு மீன் குஞ்சு கேட்டுருது. அந்த தாரக மந்திரத்தை கேட்டதையும் அந்த மீன் குஞ்சு மனித ரூபமா வடிவெடுக்குது. சிவபெருமானு மனித ரூபமா எடுத்த அந்த மீன் குஞ்சுக்கு மச்சேந்திரர் அப்படின்னு சிவபெருமான் பேர் வச்சு, நீ சிறந்த சித்தராயி இந்த உலகத்துல ஞானத்தை பரப்பணும் அப்படின்னு அருள் புரிகிறாரு. மச்சேந்திரரு தவம் புரிஞ்சு சிறந்த சித்தராயிராரு. ஒரு நாள் ஒரு ஊர்ல போயிட்டு இருக்கிறாரு. போகும்போது போற வழியில அவருக்கு பசி எடுக்கும் போது அங்க எந்த வீடு இருக்குதோ அதுல பிச்சை எடுத்து சாப்பிடுவாரு. அப்படி ஒரு வீட்டுல போய் அவர் பிச்சை கேட்கும் போது அந்த வீட்டுல இருந்து ஒரு பெண்ணு வந்து பிச்சை போட வர்றாங்க. ஆனா ரொம்ப கவலையா சோகமா மனக்கவலையா இருக்கிறாங்க. அதுக்கு மச்சேந்திரரு அந்த பெண்ணுகிட்ட, தாயே ஏன் நீ சோகமா இருக்க, உனக்கு என்ன அப்படி கவலை அப்படின்னு சொல்லிட்டு மச்சேந்திரர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த பெண்ணு, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு கவலையா சொல்றாங்க. அதுக்கு மச்சேந்திரரு அவர்கிட்ட இருந்து திருநீரை எடுத்து கொஞ்சம் கொடுத்து, இந்த திருநீரை நீ சாப்பிடு, உனக்கு விரும்பின மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிச்சை வாங்கிட்டு போயிடுறாரு. அவர் போன கொஞ்ச நேரத்துல பக்கத்து வீட்டு பெண்ணுகிட்ட இந்த அம்மா சொல்றாங்க, இப்படி ஒரு சாமியார் வந்தாங்க, எனக்கு திருநீர் கொடுத்தாங்க, எனக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. அப்படிங்கும்போது அந்த பெண்ணு இந்த அம்மாவை பயப்படுத்தியது. வந்தவரு உண்மையான சாமியார்னு உனக்கு எப்படி தெரியும், அவரு போலி சாமியாரா இருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அந்த அம்மாவை பயப்படுத்த முடியும். மச்சேந்தர் கொடுத்த திருநீரை சாப்பிடாத அவங்க வீட்டு அடுப்பு சாம்பல்ல கொட்டிடுது. கொஞ்சம் வருஷம் கழிச்சு மச்சேந்திரரு மறுபடியும் அந்த ஊர் வழியா வர்றாங்க. வந்துட்டு அதே வீட்டுல போயிட்டு பிச்சை கேட்கும் போது அந்த அம்மா அதே போல சோகமா வந்து பிச்சை போட வர்றாங்க. மச்சேந்திரர் கேட்கிறாரு, அம்மா நீ ஏன் சோகமா இருக்கிற, உன்னோட மகனை வர சொல்லு, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மாவுக்கு அப்பதான் தெரியுது, நமக்கு திருநீர் கொடுத்த சாமியாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் சாப்பிடல அந்த திருநீரை, பக்கத்து வீட்டு அந்த பெண்ணு பேச்சை கேட்டு நான் அடுப்புல கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நீங்க எந்த அடுப்புல கொட்டினீங்கன்னு காமிங்க. சரி பரவாயில்ல, கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க சொல்றாரு. அந்த அம்மா எந்த அடுப்புல போய் சாம்பலை கொட்டுனாங்களோ அந்த அடுப்பை போய் காமிக்கிறாங்க. மச்சேந்திரர் அந்த அடுப்புக்கு பக்கத்துல நின்று கொரக்கா அப்படின்னு கூப்பிடுறாரு. அடுப்பு சாம்பல்ல இருந்து ஒரு குழந்தை வெளியில வருது. சித்தரு திருநீர் கொடுத்த காலத்துல இருந்து இப்ப இந்த வருஷம் வரைக்கும் எத்தனை வருஷத்துல வளர்ச்சியா இருக்கணுமோ அந்த வளர்ச்சியில குழந்தை வெளியில வருது. அந்த குழந்தை கோதார அடுப்பு சாம்பல்ல இருந்து வெளி வந்ததுனால கோரக்கர் அப்படின்னு பேரு மச்சேந்திரர் வைக்கிறாரு. அந்த கோரக்கரை அவர் சீடரா ஏத்துக்கிறாரு.
ஒரு நாள் கோரக்கர் சித்தர் ஒரு வீட்டில் போய் பிச்சை கேட்குறாரு. அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா வந்து கோரக்கருக்கு ஒரு வடைய பிச்சையா போடுறாங்க. கோரக்கர் அதை சாப்பிடாத தன்னோட குருவான மச்சேந்திரருக்கு போய் கொடுக்குறாரு. அந்த வடைய மச்சேந்திரர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டதையும் அவருக்கு ரொம்ப அந்த வடை பிடிச்சி போயிருது. அதனால அவர் தன்னோட சிஷியனான கோரக்கர்கிட்ட சொல்றாரு, எனக்கு இன்னைக்கும் அந்த வடையவே வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதே போல கோரக்கர் சித்தர் அதே வீட்டில் போய் பிச்சை கேட்குறாங்க. அப்ப அந்த அம்மா வேற ஒரு உணவை கொடுக்குறாங்க. ஆனா கோரக்கர் சித்தர் என்ன சொல்றாரு, அம்மா நீ நேத்து கொடுத்த வடையவே எனக்கு கொடு அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா இன்னைக்கு என்ன இருக்குதோ அதுதான் நான் கொடுக்க முடியும், நான் வடையெல்லாம் இன்னைக்கு செய்யல அப்படிங்கும்போது இல்லை எனக்கு அதே வடை தான் வேணும் அப்படின்னு கோரக்கர் பிடிவாதமாக கேட்கும்போது அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துடுது. நான் என்ன கொடுக்குறேன்னா அதை தான் நீ வாங்கிட்டு போகணும், நீ உன் குரு கேட்குறாங்கன்னா நீ உன் குரு கண்ணை கேட்டால் கண்ணை கொடுத்துருவியா அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. கோரக்கர் உடனே அவரோட கண்ணை நோண்டி அந்த அம்மா கையில் கொடுத்து, இப்போ நான் உனக்கு கண்ணு கொடுத்துட்டேன், எனக்கு வடையை கொடு அப்படிங்குது. அந்த அம்மா பயந்து போயிடுது. பயந்துட்டு வீட்டுக்குள்ளே போய் நல்ல சுவையான வடையை செஞ்சு கொண்டாந்து கோரக்கர் சித்தர்கிட்ட கொடுக்கும்போது கோரக்கர் சித்தர் அந்த வடையை எடுத்துட்டு போய் தன குருவான மச்சேந்திரர்கிட்ட கொடுக்குறாரு. மச்சேந்திரர் அதை வாங்கி சாப்பிடும்போது கோரக்கரை பார்த்து கேட்குறாரு, உன் கண்ணு எங்க அப்படின்னு கேட்குறாரு. கோரக்கர் நடந்ததெல்லாம் சொல்றாரு. அதை கேட்டதையும் மச்சேந்திரருக்கு ஒரே சந்தோஷமா போய் தன்னோட சிஷியனான கோரக்கருக்கு மீண்டும் கண்ணு வர்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு. ஒரு சமயம் மச்சேந்திரர் மலையாள நாட்டுக்கு போறாரு. அந்த நாட்டு அரசிக்கு குழந்தை இல்லாத இருக்குது. இவரு மச்சேந்திரர் அந்த அரசிக்கு குழந்தையா பிறக்கிறாரு. அந்த குழந்தைக்கு மீனநாதன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இதை அறிஞ்ச கோரக்கர் தன்னோட குருவை எப்படியாச்சும் அழைச்சிக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு அந்த மலையாள நாட்டுக்கு போறாரு. கோரக்கர் சித்தர் தன்னோட குரு குழந்தையா இருக்கிற அரண்மனைக்கு போறாரு. போயிட்டு தன்னோட குருவை பார்த்து, குருவே வாங்க நாம் நம்மளோட இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத அரசி கேட்குறாங்க. அரசி கேட்டதையும் அப்போ தான் தெரியுது ஒரு சித்தர் வந்து நமக்கு மகனாக பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மச்சேந்திரரும் கோரக்கர் சித்தரும் கிளம்புறாங்க. கிளம்பும்போது வழி செலவுக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வேணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த அரசி ஒரு தங்கக்கட்டியை பையில கட்டி கோரக்கர் சித்தருக்கு தெரியாம மச்சேந்திரர்கிட்ட கொடுக்குறாரு. மச்சேந்திரம் அதை வாங்கி அவர் பையில வச்சுக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் போற வழியில அங்கங்க பாக்குறவங்கிட்ட எல்லாம் மச்சேந்திரர் கேட்குறாங்க, இங்க ஏதாச்சும் திருடர்கள் பயம் இருக்குதா, திருடர்கள் பயம் இருக்குதான்னு கேட்டுக்கிட்டே வர்றாரு மச்சேந்திரர். இதை பார்த்த கோரக்கருக்கு இந்த மச்சேந்திரர் நமக்கு தெரியாம குரு என்னமோ பையில வச்சிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது தங்க கட்டியா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதனால அவர் என்ன பண்றாரு, குரு மச்சேந்திரருக்கு தெரியாம அந்த தங்க கட்டியை எடுத்து எரிஞ்சிட்டு அதுக்கு பதிலா ஒரு கல்லை அந்த பையில போட்டு வச்சிடறாரு. மச்சேந்திரரும் தங்க கட்டி தான் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை தொட்டு பார்த்துக்கிட்டே போயிடுறாங்க. அப்புறம் அவர் போற இடம் போய் சேர்ந்ததையும் மச்சேந்திரர் அந்த தங்கக்கட்டி எடுக்கலான்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள கல்லு தான் இருக்குது. அதை பார்த்து அவருக்கு அதிர்ச்சி ஆயிருது. கோரக்கர் தான் அந்த தங்கக்கட்டியை தூக்கி போட்டாருன்னு சொல்லிட்டு கோரக்கர் மேல அவருக்கு கோபம் வந்துருது. அதனால அவர் கோரக்கரை பார்த்து சொல்றாரு, அட பாவி, நீ என்னோட பொருளையே திருடிட்ட, நீ எனக்கு எப்படி சீடனா இருப்ப, ஒரு குரு கிட்டையே இப்படி ஏமாத்திட்ட, நீ இனிமே எங்கூட சேராத அப்படின்னு கோரக்கரை தூர அனுப்பிச்சிடுறாரு. கோரக்கர் சித்தர் என்ன பண்றாரு, குரு தவறான வழியில போறாரு, சித்தரா இருக்கிறீங்க முனிவரா இருக்கிறீங்களுக்கு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது, ஆனா குருவுக்கு ஆசை இருக்குது, அந்த ஆசைய சரி பண்ணணும் நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரக்கர் ஒரு மலை மேல ஏறி நின்று சிறுநீர் கழிக்கிறாரு. கோரக்கரோட சிறுநீர் பட்டதையும் அந்த மலை முழுசும் தங்க மலையா மாறிடுது. கோரக்கர் சித்தர் சொல்றாரு தன்னோட குருவை பார்த்து, குருவே உங்களுக்கு தங்க கட்டி தானே வேணும், எவ்வளவு வேணுமா எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு.
மச்சேந்திரருக்கு அந்த தங்க மலையை பார்த்ததையும் தன்னோட தகுதி பவரு, நாம் ஒரு சித்தராக இருந்து நம்ம இப்படி ஒரு தங்க கட்டி மேலே ஆசைப்பட்டுட்டுமே, நம்ம சிஷியரை தாழ்வாக பேசிட்டோம் அப்படின்னு அவருக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக போயிடுது. தன்னோட சிஷியரை பார்த்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஞான கண்ணே திறக்குது. நம்ம எவ்வளோ தவறாக இந்த உலக மாயையில் சிக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருந்துறாரு. அவர் தன்னோட சீடரை ரொம்ப வெகுவாக பாராட்டி, நான் உனக்கு குருவாக இருந்தாலும் ஆனால் நீ என்னோட மாயையை விளக்குன அப்படின்னு ரொம்ப பாராட்டுறாரு. ஆனாலும் கோரக்கர் என்ன பண்ணுறாரு, குருவை விட்டு பிரிஞ்சு போயிடுறாரு. அவர் தனியே போய் தவம் செஞ்சு அஷ்டமா சித்திகளையும் காய சித்திகளையும் கோரக்கர் சித்தர் பெற்றாரு. அஷ்டமா சித்திகளையெல்லாம் பெற்ற கோரக்கர் என்ன பண்றாரு, கைலாயம் போறாரு. அங்க கைலாயம் போனதையும் அங்க அல்லமா தேவர் அப்படிங்கிறவரை சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு கோரக்கர் என்னங்கிறாரு, அல்லமா தேவரிட நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அல்லமா தேவர் சொல்றாரு, கோரக்கர்கிட்ட செத்து போய் ஒண்ணுமே இல்லாத உடம்பு மேல பற்று வச்சிருக்கிறவரே உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாரு. ஏன்னா கோரக்கர் குருவாட அருளால காய சித்திய பெற்றதுனால எக்காலத்திலையும் அவரோட உடம்பு அழியாத வரத்தை பெற்றவர். அதனால அவருக்கு கர்வமா இருக்கிறாரு. அதனால நான் எப்பவுமே என் உடம்பே அழியாது, நீ என்ன பத்தியா நீ சொல்ற அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அல்லமா தேவர் சொல்றாரு, நீங்க காய சித்திய பெற்றிருந்தாலுமே வாழு நாள் தான் அதிகமா இருக்குமா தவிர அது நிலைச்சிருக்காது. அதனால இந்த அழியும் உடலை அழியா உடலா நீங்க சொல்றது வீணு அப்படின்னு சொல்றாரு. அதனால கோரக்கருக்கு கோபம் வந்துருது. நீங்க வீணா எங்கிட்ட போட்டி போட்டு பேச வேண்டாம், தான் நான் நிரூபிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லமா தேவர்கிட்ட ஒரு கூர்மையான வாளை கொடுத்து என் தோல்ல வெட்டுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாரு கோரக்கர். அல்லமா தேவரு கோரக்கரை வெட்டினாரு. அவர் உடம்பு மேல பட்ட வாளு கின் அப்படின்னு ஒரு சவுண்டாட அந்த வாளு தான் வளைஞ்சிச்சு. கோரக்கர் சித்தருக்கு எதுவுமே ஆகல. அதனால கோரக்கர் என்ன பண்றாரு, ஒரு கர்வத்தாட அல்லமா தேவரை பார்த்து சிரிக்கிறாரு. அதுக்கு அல்லமா தேவர் சொல்றாரு, சரி உன் திறமைய நீ என்கிட்ட காமிச்சிட்ட, உனக்கு சக்தி இருந்துச்சுன்னா இந்த வாளால உன் வலிமையால என்ன வெட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. கோரக்கர் என்ன பண்றாரு, அந்த வாளை வாங்கி அல்லமா தேவரை வெட்டுறாரு. அந்த வாள் என்ன பண்ணுது, அல்லமா தேவரோட உடல்ல பூந்து வெளிவருது. மறுபடியும் மறுபடியும் வெட்டுறாரு. அது காத்த வெட்டுற மாதிரி தான். இப்படி காத்துல வெட்டுனா என்ன ஆகும், அது மாதிரி உடல்ல பூந்து பூந்து வெளியில வந்துருது. அல்லமா தேவருக்கு எதுவுமே ஆகல. கோரக்கர் சித்தர் என்ன நினைக்கிறாரு, தன்னை கூட ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இந்த அல்லமா தேவர் அப்படின்னு நினைச்சு, அப்பதான் அவருக்கு அவரோட தவறு புரியுது. தன்னோட பிழைய மன்னிக்குமாறு அல்லமா தேவர்கிட்ட அவர் வேண்டுறாரு. கோரக்கர் சித்தர் அல்லமா தேவர் சொல்றாரு, இனிமேலாச்சும் உடம்பு மேல இருக்கிற பற்ற விலைக்கு நீ எது உண்மையான நிலை அப்படின்னு நீ அறிவாய் அப்படின்னு அவருக்கு அல்லமா தேவர் ஆசி வழங்குறாரு. இதை கேட்ட கோரக்கர் தன்னோட உடலே ஆன்மான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அதை விடுத்து உண்மை நிலையை அப்பதான் உணர்றாரு. கோரக்கர் எழுதின நூறு தான் கோரக்கர் வைப்பு அப்படின்னு பேரு. மீன் குஞ்சு வடிவத்துல மச்சேந்திரர் கேட்ட தாரக மந்திரம் தான் ஞானசர நூல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல சரம் பார்க்க ஆசன விதி, சரம் பார்க்க மார்க்கம், போசன விதி, கருப்ப குறியீடு முறை, நாடியின் முறை, இப்படி எல்லாம் பலவிதமா கோரக்கர் எழுதி வச்சிருக்கிறாரு. கோரக்கர் வருதமேடு அப்படிங்கிற காட்டுல தவம் செய்யும் போது பிரம்ம முனிய சந்திச்சு நண்பராகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் செய்த தவ வலிமையினால அரும்பெரும் சித்திகளை அடையிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஐந்தொழிலையும் இயக்கிற ஆற்றலை பெறணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பெரிய யாகத்தை துவங்குறாங்க. யாகத்தியிலிருந்து ரெண்டு அழகிய பெண்கள்
எழுந்து வந்தாங்க. அந்த சமயம் அங்கு வந்த அக்னியும் வாயுவும் அந்த 2 பெண்களை பார்த்து மயங்கி நிக்கிறாங்க. இந்த யாகத்தை தடை செஞ்ச வந்த அந்த 2 பெண்கள் மீது முனிவர்கள் கோபம் கொண்டு கமண்டலத்திலிருந்து நீரை எடுத்து அந்த பெண்கள் மேல தெளிக்கும் போது ஒரு பெண்ணு புகையில செடியா மாறுது, இன்னொரு பெண்ணு கஞ்சா செடியா மாறிடுது. கஞ்சா செடியா மாறினது தான் கோரக்கர் மூலிகைன்னு பேரு. புகையில செடியா மாறினது பிரம்மபத்திரம் அப்படிங்கிற பேர்ல இருக்குது. பெண்கள் மேல ஆசைப்பட்டு நின்ன அக்னியும் வாயுவையும் நெருப்பு நீருமா மாத்திடுறாங்க முனிவர்கள். நெருப்பு நீருமா மாத்தி அந்த செடிகளோட சேர்த்துறாங்க. அப்ப சிவபெருமானு முனிவர்களுக்கு முன்னாடி தோன்றி, இறந்து போனவங்களை பிழைக்க வைக்கும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். உங்களால உண்டான இந்த 2 செடிகளும் கற்ப மூலிகளா திகழும்னு சிவபெருமான் வரத்தை தந்துட்டு மறைஞ்சிடுறாரு. கோரக்க சித்தரு தான் அறிஞ்சது தன்னோட ஞானத்தை எல்லாம் எல்லோரும் அறியற மாதிரியே வெளிப்படையாதான் அவர் பாடினாரு. கோரக்கர் தான் அறிஞ்சது எல்லாம் இப்படி வெளிப்படையா பாடினதுனால அந்த நூல்கள் எல்லாம் தீயவர்கள்கிட்ட கிடைச்சிருச்சுன்னா இந்த உலகத்துக்கு ஆபத்து அப்படின்னு எண்ணி கோரக்கரோட ஆசிரமத்துக்கு மற்ற சித்தர்கள் எல்லாம் அந்த நூலை எடுக்க வர்றாங்க. இதை அறிஞ்ச கோரக்கர் சித்தர் என்ன பண்றாரு, அரிசியோட கஞ்சாவையும் சேர்த்து அடை செஞ்சு சித்தர்களோட கண்ணுல படுற மாதிரி வச்சிடறாரு. இந்த நூல்களை எடுக்கிறதுக்காக வந்த சித்தர்கள் என்ன பண்றாங்க, அந்த அடையை பார்த்ததையும் அதை எடுத்து சாப்பிட்றாங்க, அப்படியே மயங்கிடுறாங்க. அதே சமயத்துல முக்கியமான நூல்கள் எல்லாம் எடுத்து மறைச்சு வச்சிடறாரு கோரக்கர் சித்தரை. சித்தர்களே கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறாங்க. அப்ப அங்க என்ன நூல்கள் கொஞ்சம் தான் இருக்கு, என்ன நூல்கள் இருக்கோ அந்த நூல்களை மட்டும் எடுத்துக்கிட்டு போறாங்க. கோரக்கர் சித்தர் எழுதிய நூல்களா இப்போது நமக்கு கிடைச்சிருக்கிறது கோரக்கர் சந்திர ரேகை, கோரக்கர் நாம நாச திருவுகோள், கோரக்கர் ரக்ஷ மேகலை, கோரக்கர் முத்தாரம், கோரக்கர் மலைவாக்கம், கோரக்கர் கற்பம், கோரக்கர் முத்தி நெறி, கோரக்கர் அட்டகர்மம், கோரக்கர் சூத்திரம், கோரக்கர் வசார சூத்திரம், கோரக்கர் மூலிகை, கோரக்கர் தண்டகம், கோரக்கர் கற்பசூத்திரம், கோரக்கர் பிரம்மஞானம். இப்படின்னு இவர் 16 நூல்கள் நமக்கு இப்படி கிடைச்சிருக்கு. கோரக்கர் சித்தர் சமாதியானது காலம் கிபி 1233 வருஷம். இவரோட ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கிற இடங்கள் எங்கெங்க இருக்குது அப்படின்னா, சித்தர்கள்னாவே ஒரு இடத்துல அவங்களோட சமாதி இருக்காது. கோரக்கரே பொய்கநல்லூர்ல சமாதி ஆகிய காலம் 1233. அவரோட ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கிற மற்ற இடம் எதுனா பொதிகை மலையில 1, 2வது ஆனைமலையில 3, கோரக்கர் நாத்திடல் அப்படிங்கிற மானாமதுரைக்கு பக்கத்துல இருக்கு, 4வது வடக்கு பொய்கை நல்லூர்ல, 5 முகா சபரூருங்கிற இடத்துல, 6 கோரக்கர் குண்டா அப்படிங்கிற இடம் சதுரகிரியில இருக்கு, 7 பத்மாசூரன் மலை, 8 கோரக்பூர் உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. இதுல வடக்கு பொய்கை நல்லூர் மற்றும் முகா சபரூர் ஜீவசமாதி பத்தி கோரக்கரே தன்னோட நூல்ல எழுதி வச்சிருக்கிறாரு. பொதிகை மலையிலையும் ஆனைமலையில இருக்கிற சமாதியை பத்தி யாரும் கண்டுபிடிக்க முடியல. கோரக்நாத்திடல் மானாமதுரைக்கு பக்கத்துல வந்தமனூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இங்க இருக்கிற கோரக்கர் சமாதிக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பக்தர்கள் எல்லாம் பொங்கல் இட்டு படைச்சு வழிபாடு பண்றாங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்துல கோரக்பூர் அப்படிங்கிற இடத்துல பளிங்கு கற்களால கட்டப்பட்ட கோரக்நாத் மந்திர் அப்படிங்கிற சமாதி கோவில் சிறப்பா கட்டி வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க கோரக் சித்தருக்கு. இவர் தன்னுடைய இளம் வயதுல கோவையில இருக்கிற வெள்ளிங்கிரி மலையில தவம் செஞ்சாருன்னு இருக்கு. கோரக்கரோட தொடர்புடைய மடங்கள் எதுனா பேரூர், திருச்செந்தூர், இலங்கையில இருக்கிற திரிகோணமலை, கோரக்கரோட குகை சதுரகிரியில இருக்குது, கொல்லிமலையில இருக்குது. மற்ற சித்தர்கள் மாதிரிதான் கோரக்கர் மருத்துவம், தத்துவம், ரசவாதத்தை பற்றி தன்னோட நூல்கள்ல எழுதியிருக்கிறாரு.
கோரக்கர் எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு சந்திர ரேகை நூல்ல எழுதியிருக்கிறாரு. அதுல முக்கியமானது என்னன்னா, இப்ப இருக்கிற உலகத்துல மக்கள் எப்ப கடவுள் மீதான நம்பிக்கையை இழக்கிறாங்களோ அப்ப போகர் மீண்டும் உலகில பிறப்பாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. கோரக்கர் சித்தரு நீண்ட காலம் தங்கியிருந்து தவம் செஞ்சது கோரக்கர் குகை தமிழ்நாட்டுல சதுரகிரி மலையில இருக்கு. இவ்வளவு சிறப்பு மிக்க நம்ம கோரக்கர் சித்தரோட வரலாறு நாம சொல்றதுக்கு எந்த பிறவில சக்தி மேலும் நான் என்ன புண்ணியம் பண்ணணுமோ தெரியாது. இது எல்லாம் என் அப்பன் ஈசனோட கருணை தான். இந்த பிறவியில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புண்ணிய தருணங்கள் வரும். அது இந்த வயசுல எனக்கு தெய்வம் கொடுத்ததா எனக்கு என்னையே நம்ப முடியல. எனக்கு ஒரு இந்த தகுதியா அப்படின்னு 1000 தடவை எனக்கே கொஸ்டின் தோணுது. எல்லாம் நம்ம அப்பாவோட கருணை தான். இதை கேட்கிற சித்தரோட வரலாறை கேட்டு நம்மளோட 7 ஜென்மத்து பாவங்களும் தீரும். நம்ம எப்பெல்லாம் முனிவர்கள், சித்தர்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இது மாதிரி தெய்வங்களோட மனிதரா பிறந்து தெய்வங்கள் பாதத்தில் அடைஞ்சுவீங்க. இது மாதிரி குருவோட கதைய புராணங்களை நம்ம கேட்டோம்னா நமக்குன்னு இருக்கிற ஏதோ தோஷங்கள் பாவங்கள் குறைஞ்சு நம்ம சிவபெருமான் பாதத்தை அடைவோம் அப்படின்னு நம்பிக்கையில இதை கேட்குற எல்லா அன்பர்களுக்கும், சிவ அடியார்களுக்கும், இதை கேட்குற பக்தர்களுக்கும் எல்லாம் வல்ல இந்த பிரபஞ்சத்தின் சக்தியான நம்ம அப்பா ஈசனின் அருளும், சித்தர்களா இருக்கிற இப்போ நம்ம கூட கேட்டுட்டு இருப்பாரு நம்ம சொல்ற எல்லா சித்தர்களாகட்டும், கோரக்க சித்தராகட்டும், அவரோட சித்தர்களோட ஆசையும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சிவார்ப்பணம் 61 சேனல் சிவபெருமான் அப்பா பாதத்திலேயே கோரக்கர் சித்தரோட வரலாறை ஒப்படைக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.